ஐ ஆம் கேட்டட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல்லேருந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் ஆனது ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இது வந்து கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து கிராஜுவேஷன் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். பர்டிகுலராக ஒரு 2 போஸ்டிங் மட்டும் இந்த டிகிரி எடுத்து நீங்கள் இது பண்ணினா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. 24/6/2024 டு 24/7/2024 வரை கிட்டத்தட்ட 1 மந்த் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் அப்ளிகேஷன் வந்து சொல்லியிருக்கேன். லாஸ்ட் பேமெண்ட் டேட்டை பொறுத்தவரை 1 டே வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. கரெக்ஷன் விண்டோ சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எதுவும் மிஸ்டேக் பண்ணுறீங்க மிஸ்மேட்ச் அப்படின்னா அதற்கான விண்டோ என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா 10/8/2024 டு 11/8/2024 கிட்டத்தட்ட 2 நாள் தான் கரெக்ஷன் விண்டோ. இதுக்கான டெட்லைன் ஷெடியூல் அதாவது வித்தியாசமாக வந்து டயர் 1 எக்ஸாம் என்றைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் மாதம் 2 மாதம் ஏதாவது ஒரு மந்தில் வந்து உங்களுக்கான கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு 2 அது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் வந்து போட்டுருவான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு குரூப் பி குரூப் சிக்கான போஸ்டிங். நல்ல ஒரு போஸ்டிங் தான். நான் என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்கனைசேஷனில் வந்து வச்சுருக்காங்க. பாடி ஆஃப் அப்படின்னு சொல்லி நிறையா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன போஸ்டிங் பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து இது பண்ண முடியும். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்ணால் இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்த் சைடு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து போஸ்டிங்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எதை இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு போஸ்டிங் வைஸ் அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து எவ்வளோ ஏஜ் லிமிட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் கேட்டகரி என்ன இதில் மினிஸ்ட்ரியில் வருது, டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் குரூப் பியா சியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸை வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே ஸ்டார்டிங் வந்து சேலரிக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 45 to 1 lakh வர சேலரிஸ் எபோவ் வந்து இருக்கும். நான் சொல்கிறது மினிமம், அதோட எக்ஸ்ட்ரா அலவன்ஸு இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. எக்ஸ்ட்ரா சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் வந்து 1 by 1 வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரில் வந்து சென்ட்ரல் செக்யூரிட்டி சர்வீஸில் வந்து குரூப் பியில் வந்து 20 to 30 ஏஜ் லிமிட்லேருந்து தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு விதமான போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் ஜிபிஐ டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்டரு, அதுக்கப்புறம் வந்து லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் 5, 7 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து லெவல் அசிஸ்டன்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அந்த டீம்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் வந்து 18 to 30. அதுக்கப்புறம் பே லெவலில் வந்து அக்கௌண்ட் ஆடிட்டரை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 18 to 27 வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் 5 வந்து 29,200 to 92,300 வரை இருக்கும். லெவல் 4 வந்து போஸ்டல் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் ஆஃபீஸர், சப் இன்ஸ்பெக்டர். ஒரு சில போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் எதுக்குன்னா அந்த சப் இன்ஸ்பெக்டர் கிரேட் இருக்குல்ல அதுக்கெலாம் வந்து ஃபிசிக்கலாக இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து 18 to 27. குரூப் சி போஸ்டிங் இதெல்லாம் குரூப் பி குரூப் சி அந்த மாதிரி வந்து 2 கேட்டகரியாக வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆல் ஓவராக வேக்கன்சி அப்ராக்சிமேட்டில் வந்து 17,727 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆஃபர் தான். இப்போ போன தடவை விட அதிகமான ஒரு பல்க் வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாவே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவு எக்ஸ்ட்ரா வந்து இதாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஏஜுக்கும் இப்போ நேம் போஸ்டிங் வைஸ் வந்து ஏஜ் லிமிட் என்னென்ன இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. எக்ஸ்ட்ரா வந்து ரிலாக்ஸேஷன் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு போஸ்டிங் இருக்குல்ல அதுக்கேற்ற கட் ஆஃப் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 years வந்து எஸ்சிஎஸ்டிக்கும், ஓபிசிக்கு வந்து ஒரு 3 years, பிடபிள்யூ கேண்டிடேட்டாக ஒரு 10 years வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூ, ஓபிசி, எஸ்சிஎஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ரிலாக்ஸேஷன். எக்ஸ்ட்ரா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கீங்க சப்போஸ் அப்படின்னா அதுக்கும் தனியாக வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து இருக்கீங்க, வேறு போஸ்டிங் மாறுறீங்க, அந்த மாதிரி இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, அந்த மாதிரி பர்சன்ஸுக்கெலாம் எக்ஸ்ட்ரா வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. உங்களுக்கு வந்து தெரியும் எஸ்எஸ்சியில் வந்து சிஜிஎல்ங்கிற அந்த போஸ்டிங் தான் ரொம்பவுமே ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம் தான். ஆனால் க்ராக் பண்ணால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அது எலிஜிபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் லிமிட்டை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா கேட்டகரிக்கும் வந்து நீங்கள் வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். பர்டிகுலராக ஒரு 2 ஜாபுக்கு மட்டும் இந்த ரிலிஜியன் நீங்கள் வந்து முடிச்சிருந்தா மட்டும்தான், அதாவது இந்த டிசிப்ளினில் டிகிரி முடிச்சு அல்லது இந்த கிரிட்டேரியாவில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அது என்ன எதுனா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு பேச்சுலர் டிகிரி அல்லது நீங்கள் வந்து முடித்து அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூட் வந்து லாஸ்ட் வந்து 60% மேத்தமெட்டிக்ஸ், அதாவது 12th வந்து 60% இருந்தால் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரியில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து வந்து படிச்சிருக்கணும். ஆஃப் த சப்ஜெக்டாக இருக்கணும், டிகிரி லெவலில் ஏதாவது ஒரு இயரில் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூனிவர்சிட்டி அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பேச்சுலர் டிகிரியில் வந்து எனி சப்ஜெக்டில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த சப்ஜெக்டில் வந்து ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டியில் வந்து 6 சம்லேயும் வந்து 3 இயர்ஸில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் த 3 இயர்ஸும் இருக்கணும், 6 சம்மும் இருக்கணும் கிராஜுவேஷனில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் அந்த இதை வந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரீசர்ச் நேஷனல் ஹியூமன், அதுக்கு வந்து எசென்சியலாக பேச்சுலர் டிகிரி இருந்தாலே போதுமானது. டிசரபிள் ஆஃபீஸில் வந்து மினிமம் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் என்ன இதை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்துக்க. மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே நீங்கள் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே மஸ்ட்டாக வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அப்பியர் ஃபைனல் இயர் கிராஜுவேஷன் கேன் பி அப்ளை மஸ்ட்டாக இந்த எசென்சியலாக இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன இதுன்னு வந்து பார்த்துக்குங்க. ஹவு டு அப்ளைல வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் வந்து நீங்கள் வந்து இது ஆல்ரெடி வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க. ssc.government.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து லைட் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி ப்ளைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஐசிசர் டேக்கர் கரெக்டாக இருக்கணும். அந்த ஹெட்லாம் கரெக்டாக கேமராவில் வந்து கரெக்டாக கேப்சர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கேப்சரை வந்து ஃபில் பண்ணி அதில் வந்து இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 100 தான். ரொம்பவுமே நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இல்லை. நீங்களாகவே இப்போ அப்ளை பண்ணால் 100, எக்ஸ்ட்ரா எதுவும் சென்டரில் எது ஒன்றா ஒரு 200 ஒரு 300 கேட்பாங்க. அதுக்கப்புறம் உமன் SC/ST கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடையாது. என்ன பேமெண்ட் மூணுனா ஆன்லைனில் தான், நெட் பேங்கிங், விசா, மாஸ்டர் கார்டு அந்த மாதிரி இதில் வந்து லாஸ்ட் டேட் அப்ளிகேஷனாக வந்து 25/7 அந்த டைமிங்கில் நீங்கள் வந்து இது பண்ணுங்க. கரெக்ஷன் விண்டோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10/8 to 11 2 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு எதுவும் சப்போஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்குங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது எக்ஸாம் சென்டர் சப்போஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே கொடுக்குற மாதிரி மதுரை, சென்னை, திருச்சி அந்த மாதிரி இடங்கள் தான் மோஸ்ட்லி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் நியர்பை லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த இடங்கள்ல உங்களுக்கு நியர்பை எது இருக்கோ அதை வந்து பார்த்துங்க. ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாம் வந்து பொறுத்தவரை உங்களுக்கு வந்து Tier 1 Tier 2 இருக்குன்னு ஆல்ரெடி வந்து தெரியும். 2 லெவல் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து கிராக் பண்ணால் மட்டும்தான் இது பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்துக்குங்க. என்ன ஸ்கீம் ஆஃப் Tier 1 எக்ஸாமில் என்னென்ன கேட்குறாங்க பேசிக்ஸாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரீசனிங் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து 15 மார்க் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் பொறுத்தவரை 1 hour இருக்கும். 1 ஹவருக்கு வந்து 100 கொஸ்டின் வந்து ரொம்பவுமே பெரிய டாஸ்க் தான். அதனால் வந்து கரெக்டாக பார்த்துங்க. அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து ஒரு 25 வந்து இருக்கும், 50 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் குவான்டிட்டி ஆப்டிடியூடில் வந்து ஒரு 25, 15 மார்க்கு. இங்கிலீஷ் காம்பன்சேஷன் வந்து ஒரு 25, 15 மேக்ஸிமமாக இருக்கும். இதை நீங்கள் வந்து கிராக் பண்ணணும். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் அப்ஜெக்டிவ் டைப் தான். மல்டி ஹிந்தி, இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் கிடையாது. CGL லெவலில் வந்து CHL வந்து கூட தமிழில் மாற்றுற மாதிரி சொன்னாங்க, என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க் வந்து இதுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. கண்டிப்பாக 0.15 மார்க் வந்து இருக்குது. அதனால் வந்து கரெக்டான ஆன்சர்ஸை வந்து சூஸ் பண்ண இது பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வந்து 200 மார்க்கு நீங்கள் வந்து 150 எபோவ் வந்து ஸ்கோர் பண்ணால் தான் Tier 1 வந்து கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஆஃப் Tier 2 எக்ஸாமை பொறுத்தளவில் பேப்பர் 1 அந்த மாதிரி பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி இருக்குது. பேப்பர் 1 வந்து மஸ்ட்டாக வந்து எல்லா போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணணும். பேப்பர் 2 வந்து அந்த பர்டிகுலர் போஸ்டிங் இருக்குதுல்ல, நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க மட்டும் கிளியர் பண்ணால் வந்து போதுமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்ஷன் 1 வந்து 2.25 மணி நேரம் வந்து கொடுக்குறாங்க. செக்ஷன் 1ல் வந்து மாடல் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து இருக்கும். இது வந்து 30 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் வந்து 60x3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 180 இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 hour வந்து டைம் வந்து கொடுக்குறாங்க. ரீசனிங் அண்ட் இன்டெலிஜென்ட் இது 30 கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 180 மார்க்குக்கு நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாதிரி செக்ஷன் 2ல் வந்து இங்கிலீஷ் காம்பன்சேஷன் அது முடிஞ்சோடனே அடுத்த இது செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 45 மார்க். இதுக்கு வந்து டோட்டலாக 70, 210 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு வந்து தப்பானா வந்து 1 மார்க் நெகட்டிவ் வந்து பண்ணுவான்னு நினைக்கிறேன். செக்ஷன் 3ல் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ்
இது ஆல் ஓவராக வந்து செக்ஷன் 1 செக்ஷன் 2 வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் படித்ததில் ஒரு 90% வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். மற்றபடி நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்துக்கங்க. என்னென்னா ஒரு 2 months டைம் இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதுக்கப்புறம் செக்ஷன் 2ல் 15 நிமிட்ஸ் வந்து டேட்டா என்ட்ரி ஸ்பீடு அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்து இது பண்ணணும் சொல்லியிருக்காங்க. 20 நிமிட்ஸ் ஃபார் த கேண்டிடேட் எலிஜிபிள் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் பேரலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பேப்பர் 2 வந்து ஸ்டாட்டிஸ்டிக் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க மட்டும் இருக்குது. இது வந்து 100 கொஸ்டின்ஸு 200 மார்க்கு 2 மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேப்பர் 2 வந்து வில் பி கண்டே பேப்பர் 1 பேப்பர் கம்பல்சரி ஷிஃப்ட்டு கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து நடக்கும், ஈவினிங் வந்து டைப்பிங் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை முடிஞ்சோடனே இந்த பேப்பர் 2 வந்து யாருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களுக்கு மட்டும் மஸ்ட்டாக வந்து படம் பண்ண மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் வந்து சப்ஜெக்ட் வேறு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டேட்டா வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து வீட்லேயே வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தால் போதுமான. அதுக்கு ஏதாவது தனியாக வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன் எப்படி வந்து டேட்டா இது வந்து நம்ம டைப் பண்ணி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்கிறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறையாவே இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சிலபஸையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீ வேணுங்கன்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐடி வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னென்ன டிவி ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபு ப்ளஸ் டேக்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் உள்ள ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்டர்டு இருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இதில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த 8 டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஃபாலோ த காப்பீஸ் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்டு மெட்ரிகுலேஷன் அண்ட் எஜுகேஷனல் 10th 12th மார்க் ஷீட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அண்டர்டேக்கிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் மினிமம் பாஸ் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, நான் தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக வந்து 30% எடுக்கணும். அதில் ஓபிசியில் வந்து 25%, அதர் கேண்டிடேட் 20, பேப்பர் 2 பொறுத்தவரை 20, 25 வந்து 30 எடுத்தாலே நீங்கள் வந்து போதுமானது. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் டைப் ஆஃப் மால் ப்ராக்டிஸ் வந்து என்னென்ன இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களை அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூடியூப் வீடியோ பார்த்து அப்ளை பண்ணலாம். சப்போஸ் அப்படின்னு தெரியலனா எப்படி அப்ளை பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க வந்து அவங்களுடைய இதுலேயே வந்து இது லைவ் ஸ்க்ரீன் ப்ளேயிலே வந்து காமிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து அதில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் அதில் வந்து கரெக்ஷன் வந்து எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க காண்டாக்ட் நம்பர், அதை நீங்கள் வந்து தெளிவு பண்ணி இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த கிரிட்டேரியாவில் தான் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள்.